ஸோ நேற்று எபிசோடில் ஒய் லூப்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஃபார் லூப்னா என்ன, இந்த ஒய் லூப்பை விட ஏன் ஃபார் லூப் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயில் லூப் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. ஒயில் லூப் வந்து போன எபிசோடில் பார்த்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஒயில் லூப் அப்படின்றது ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் பேசிஸில் நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு கண்டிஷன் இருக்கும், அது சாட்டிஸ்ஃபை ஆகும் பட்சத்தில் எனக்கு அவுட்புட் அப்படின்றது எனக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குன்றதை நம்ம பார்த்தோம், ரைட்டுங்களா? ஆனால் ஃபார் லூப் அப்படின்றது அப்படி கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னா எனக்கு இது ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஐட்ரேஷனில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு இது VS Code நான் சொல்றேன். இப்போ கன்சிடர் ஹேவ் அ லிஸ்ட் கால்டு ABC. ஏபிசின்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்கேன். லிஸ்ட்டை பற்றி முழுமையான விளக்கம் உங்களுக்கு வரப்போகிற எபிசோட்ஸில் வரப்போகுது. இப்போதைக்கு ஏபிசின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்ன்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் I in ABC அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த காலன் வைக்கணும். காலன் வச்சு அடுத்த லைன் என்ன ஆகும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டென்டேஷன் நடக்கும். இதுக்கப்புறம் நான் பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள். இது என்ன பண்ணணும்னா ஃபார் I in ABCன்றது எனக்கு ஏபிசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். I1 I2 I3 I4 I5 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸில் தெரியாத ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஆல்ஃபபெட்டில் சொல்லுவோம். உதாரணத்துக்கு N அப்படின்னு சொல்றோம்னா N கேன் பி ஆஃப் எனி திங். தெரியாத ஒரு விஷயத்த நம்ம Nன்னு சொல்லலாம், ஐன்னு சொல்லலாம், Xன்னு சொல்லலாம், Yன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதே மாதிரி தான் ஃபார் I in ABCன்னு சொல்லலாம், ஃபார் X in ABCன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் அந்த வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போ ஃபார் X in ABCன்னு சொல்கிறேன்னா இது என்னவா கன்சிடர் பண்ணப்படும்? X1 X2 X3 X4 X5 கன்சிடர் பண்ணப்படும். ஸோ என்னோட வேல்யூ 1ல் ஸ்டார்ட் ஆகி 5ல் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது நான் வேற ஒரு எக்ஸாம்பிளில் காட்டுறேன் பாருங்க. ஃபார் எலிமெண்ட் இன் ABC பிரிண்ட் எலிமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு அவுட்புட் ஆனது எனக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ சிம்பிளுங்க. ஒயில் லூப் அப்படின்றது ஒரு கண்டிஷன் இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு அவுட்புட் வரும். ஆனால் ஃபாரை பொறுத்தவரையும் அந்த பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு கலெக்ஷனை கொடுத்துட்டேன்னா அந்த கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ரைட்? சரி, இதுதான் உங்களுக்கு ஃபார் லூப்பை நீங்கள் லிஸ்ட்டு கூட பயன்படுத்துறதுக்கான ஒரு முறை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வித் ரேஞ்ச். ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ரேஞ்ச் இஸ் அ பில்டின் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் ஐன்னு போடலாம், எக்ஸ்ன்னு போடலாம், நீங்கள் என்ன வேணால் போடலாம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு சொல்கிறேன்னா பிரிண்டில் என்ன கொடுக்கணும்? எக்ஸ்ன்னு கொடுக்கணும், ரைட்டா? ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 0ல் ஸ்டார்ட் பண்ணி 4 வரையும் வரும். நீங்கள் நினைக்கலாம் ரேஞ்ச் ஆஃப் 5 தானே கொடுத்துருக்கோம், ரேஞ்ச் ஆஃப் 5 தானே கொடுத்தோம், அப்படியே எனக்கு வந்து 0 1 2 3 4 வருதுன்னா நீங்கள் என்ன வேல்யூவை கொடுக்குறீங்களோ ரேஞ்ச் என்னன்னு கொடுத்தா நமக்கு வேல்யூ n-1 வரையும் தான் வரும், ரைட்டா? 0 1 2 3 4 தான் வரும். அப்போது ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுத்தா எனக்கு என்ன வரும்? வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ஆனால் எது வரையும் போகும் அப்படின்னா 9 வரையும் போகும். அதே மாதிரி நீங்கள் என்ன நம்பரை கொடுக்குறீங்களோ அதுலேருந்து ஒரு நம்பர் குறைவாக தான் வரும். இதிலே ரேஞ்சிலே நம்ம 2 ஆர்குமெண்ட்டை கூட நம்ம பயன்படுத்தலாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபார் ஜின்னு போடலாமா? எந்த வேல்யூ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் ஜி இன் ரேஞ்ச் ஆஃப் 1 இல்லைனா 2, 10 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் ஆஃப் ஜின்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்னாச்சு? 2ல் ஆரம்பித்து 9 வரை வரும். அப்போது ரேஞ்சில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தா எனக்கு n-1 வரையும் வரும். ஆனால் 2 ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 2, 10ன்னு தரேன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2ல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 3 4 5 ஆல் த வே டு இது ஸ்டில் n தான். n-1 என்ன? 9 வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதனால தான் 2 3 4 5 அப்படின்னு சொல்லி எனக்கு 9 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நீங்கள் ஒரே லைனில் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சிம்பிள் தான். நம்ம பிரிண்ட்டை பற்றி படிச்சிருப்போம். ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 2, 10 இப்போ என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஆஃப் I, end இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் ஆகாமல் அடுத்தடுத்த லைன் போகாமல்
டிஃபால்ட் வேல்யூவான நெக்ஸ்ட் லைனை நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்பேஸாக மாற்றிட்டேன். ஓகே, எனக்கு ஒவ்வொரு லைனுக்கு போகாமல் ஸ்பேஸாக எனக்கு வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ரேஞ்சில் 2 ஆர்குமெண்ட் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் I in range of 2, 20, 2 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் print IA. ஓகே, அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிண்ட் இட் எவ்ரிதிங் இன் த சேம் லைன். ஸோ எண்டு வந்து நான் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும், 2, 4, 6, 8ன்னு போய்கிட்டே இருக்கும். அதாவது 3 ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 2, 10, 2ன்னு இருக்குன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் வேல்யூன்றது 2, n வேல்யூ அப்படின்றது நமக்கு 10. ஆனால் நமக்கு வரப்போகிறது என்ன, n-1 வேல்யூ. ஆனால் 2ன்றது நமக்கு ஸ்டெப் சைஸாக இருக்கும். வாட் டஸ் இட் மீன், it starts from 2, 4, 6, 8, 10 வராது, சாரி 10க்கு முன்னாடி 9 வரையும் தான், n-1 வரையும் தானே வரும். அதே 20 இருக்குன்னா 10, 12, 14, 16, 18 வரும். ஏன்னா அது 19ஓட முடிஞ்சிடோட காரணத்தினால. அதே மாதிரி 3 கொடுத்தா 3 இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2க்கு பதிலாக நான் என்ன தரேன், 3ன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும், 3 இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்போ நீங்கள் ரேஞ்சை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குன்னா எக்ஸ்ன்றது ஸ்டார்டிங் வேல்யூ. நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணும், 1ன்னு கொடுத்தா 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஒய்ன்றது nth வேல்யூ. ஆனால் அது எதில் முடியும் அப்படின்னா n-ல முடியாது, n-1ல முடியும். உதாரணத்துக்கு 10ன்னு கொடுக்குறோன்னா 9ல முடியும். ஜெட்ன்றது ஸ்டெப் சைஸ். ஸ்டெப் சைஸ்னால் என்ன, இட்ஸ் லைக் இன்க்ரிமெண்டட் வேல்யூ. எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்கிற மாதிரியான ஒரு கணக்காக நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இது தாங்க சிம்பிளாக ஃபார் லூப் அப்படின்றது. ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸாக இருக்குன்னா ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகும். அதே ரேஞ்சாக இருக்குன்னா அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ப நமக்கு அவுட்புட்ன்றது கிடைக்கும். ரைட்டா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இருக்குன்னா எனக்கு அவுட்புட்டில் 1 வரணும், அடுத்து 1 2s are 2 வரணும், அடுத்து 2 3s are 6 வரணும், 6 4s are 24 வரணும், 24 5s are 120 வரணும். இதுக்கு நீங்கள் ஃபார் லூப்பை தான் பயன்படுத்தணும். இது வைல் லூப்பில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஆனால் உங்களோட மூளையை யூஸ் பண்ணுங்கள். ஏஐ பயன்படுத்தாமல் ஃபார் லூப்பில் எப்படி இந்த அவுட்புட்டை கொண்டு வரதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முடியாத பட்சத்தில் சாட்ஜிபிடியவோ இல்லை வேறு ஏதாவது ஏஐ சாட்டை வந்து பயன்படுத்தி அவுட்புட்டை கொண்டு வர பாருங்கள். ஸோ இதுதாங்க ஃபார் லூப்புக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.